சட்டத்தை மாற்றினாதான் இவங்களுக்கு பாதுகாப்பு. பெண் பிள்ளைகள் சின்ன குழந்தைகளுக்குலாம் அவங்களுக்கு என்னன்னே உணர்வே தெரியாது, எதுக்காக இது பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆண் பிறக்கிறதும் பெண் குழந்தை பிறக்கிறதும் காரணம் பெண் அல்ல. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக மொபைலுக்கு ஒரு தடையை கவர்மெண்ட். அந்த குழந்தைங்க சொல்றதுக்கு கஷ்டப்படுது, ஏற்கனவே அதுங்க பாதிச்சிருக்குங்க மனசு ரீதியா. அந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யணும் தான் எனக்கு. இவங்க காசு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து யாரும் விஜய் அவருடைய மனைவி சங்கீதா இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டமொழி வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு சட்டங்கள் வலிமையா இருக்கா இல்லையான்றதை பத்தி தான் தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக அதிகாரமிக்க அனுபவமிக்க கலைச்செல்வன் சார். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் 38 ஆண்டுகளா சட்டப்பணி அனுபவம் பெற்றவர். குறிப்பாக போலீஸ் துறையை சார்ந்த பணி வழக்குகள் மற்றும் பொதுநல வழக்குகளில் சிறப்பு நிபுணராக பணியாற்றி வருகிறார். மேலும் நீதித்துறையை விரும்பும் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்து லா எக்ஸ்பர்ட்ஸ் MB என்ற அகாடமிக் மூலம் சிவில் ஜட்ஜ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருவதோடு சட்டத்தை சிறப்பு பாடமாக எடுத்துக்கொள்ளும் IAS மற்றும் IPS தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட விஜயகுமார் சார் இருக்காங்க. சார் இஸ் மோர் தென் 8 years of experience in civil, criminal and matrimonial cases மற்றும் மக்களுக்கு தொடர்ந்து இலவச சட்ட உதவியும் மேற்கொண்டு வருகிறார். வணக்கம் சார். வணக்கம். வழக்கறிஞர்கிட்ட ஏதாவது சந்தேகம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ SOV அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார், பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் தொடர்ந்தும் அவங்களுக்கான கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா சார்? ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன சார்? அதாவதுங்க, சிறார், அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதி, முக்கியமாக பாலியல் ரீதியான தொல்லைகள், அதுக்கப்புறம் அவங்கள கொலையை கூட பண்ணிடுறாங்க. ஸோ இது சம்பந்தமான சட்டங்கள் வலுவாக இருக்கின்றதா இல்லையானாக்கா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஓன் ஒப்பீனியன், வலுவாக இல்லை. சரிங்க சார், எப்படி சார் வலுவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக ஒரு போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது வச்சுங்க. சிறார்களுக்கு அகெயின்ஸ்டாக இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை அவங்கள பாதுகாக்கும் வகையில் இந்த போக்சோ சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சிறப்பான ஒரு சட்டம், மிகவும் முக்கியமான சட்டம். இந்த சட்டத்தினுடைய பேஸும் சாதாரண ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறான்ல, ஹேபிச்சுவல் அஃபண்டர், எப்போ பார்த்தாலும் கொலை பண்ணுவான், சில பேர் எப்போ பார்த்தாலும் கொள்ளடிப்பான், அந்த மாதிரி உள்ள பயங்கரமான மோசமான ஒரு குற்றத்துக்கும் என்ன கிரிமினல் பேஸோ அதே கிரிமினல் பேஸு, அதே எவிடன்ஸு, அதே ஸ்டாண்டர்டு இந்த சிறார்களுக்கு உள்ள ப்ரொடெக்ஷன், அதை பாதுகாக்கக்கூடிய சட்டத்திலையும் வச்சது தான் பெரிய தவறு. இன்னும் நான் தெளிவாக சொல்லப்போனால், நம்ம சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரிமினல் குற்றங்கள்லாம் இருக்குது இல்லையா, கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதனுடைய பேசிக் என்ன தெரியுமா? 1000 பேர் குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டனை பெறக்கூடாது. இது பேசிக் கான்செப்ட். இது வேணால் மற்ற எல்லா இதுலேயும் இருக்கலாம், அதாவது கொலை குற்றம் அதெல்லாம் எல்லாத்துலேயும் அந்த ஸ்டாண்டர்ட் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. எங்களுடைய லீகல் வேர்டுன்னாக்கா அபவ் சஸ்பிஷியஸ், அதாவது சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நிரூபிக்கப்பட வேண்டும். அந்தளவுக்கு நீங்கள் அந்த குற்றங்கள்லாம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்தால் தான் கன்விக்ஷன் கொடுப்பாங்க. இது ஜென்ரலாக உள்ளதில் இருக்கலாம், கொலை குற்றத்தில் வச்சுக்கிங்க, நான் வேணான்னு சொல்ல, கொள்ளடி இதில் வச்சுங்க, எதுவும் வச்சுங்க. ஆனால் சிறார்களுக்கும் அதே ஸ்டாண்டர்ட் கொடுக்கறது ரொம்ப பெரிய பெரிய தப்புன்றது இதன் மூலமாக பதிவு செய்கிறேன். இவங்களுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா, சில சிறப்பு சட்டம் இருக்குது. இப்போது ஒரு குற்றம்னு வந்தீங்கன்னாக்கா
ஸ்டேட்டு தான் குற்றத்தை நிரூபிக்கணும்னு இருக்குது. இப்போ செக் கேஸ்ன்னு எடுத்துங்களேன், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை. நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னா நார்மலான கேஸில் நான் பணம் கொடுத்தேன்னு நிரூபிக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஆனால் ஸ்பெஷலாக ஒன்று சட்டம் போட்டிருக்காங்க செக் கேஸில். செக் கேஸுன்னு வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இருக்குது. அதில் அவன் வந்து யாருனாக்கா செக்கு வச்சுருக்கான் பாரு, அதாவது பணம் கொடுத்தவன், நான் பணம் கொடுத்து அவன் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்யூஸ் இருக்கான் பாருங்க, அவன் நான் பணம் வாங்கவில்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவனு தான் இருக்கும். அவன் பணம் கொடுத்தா நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பணம் கொடுத்தார் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றது மாதிரி தான் சட்டத்தில் இருக்குது. அதே போல் சிறப்பம்சம் இந்த மாதிரி கிரிமினல் கேஸுங்க வந்துடணும். எஸ்பெஷலி போக்சோ சட்டத்தில் குற்றவாளிகள் தான் நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அபோவ் சஸ்பீஷியஸ், அந்த ஸ்டாண்டர்டு இதுக்கு வரக்கூடாது. ஒரு சின்ன ஒரு க்ளூ, ஒரு மினிமம் இருந்தாலே போதும் அப்படின்றது மாதிரி அந்த ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட்டாக ரொம்ப ரொம்ப கம்மியாக கொண்டு வந்துடணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவன் தான் நிரூபிக்கணும்னு, குற்றமற்றவன் இவன் தான் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இவன்கிட்ட இருக்கும்போதும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணும்போதும் யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், 1000 நிரபராதிகள் தண்டிக்கப்படலாம், தப்பே இல்லை. 1000 நிரபராதிகள் தண்டிக்கப்படலாம். ஆனால் ஒரு குற்றவாளி கூட எஸ்கேப் ஆகக்கூடாது. அப்படியே ரிவர்ஸாக இந்த மாதிரி சிறார்களுக்கு அகைன்ஸ்டாக உள்ள கிரிமினல் கேசஸ்லாம் அந்த மாதிரி கொண்டு வந்துருங்களேன். இது ரிசல்ட் என்ன தெரியுமா ஆகும்? யாராவது ஒரு குழந்தை அங்கிள்னு உடையாந்தாலும் சரி தான், ஐயோ அம்மா இதை தூக்கவும் கூடாது, இதை பார்க்கவும் கூடாது சொல்லிட்டு இவன் அலறி ஓடணும். ஒரு வயசு பொண்ணை ஒரு ரோட்லேயே எவனோ வயசானவனோ இல்லை வயசு பையனோ எவன் பார்த்தாலும் சரி தான், அது ஒரு மாதிரியா பார்க்குதா, இதை ஏன்டா பார்க்கணும், நம்மளுக்கு ஜெயில்டா தூக்கூடான்னு பயந்து அவன் ஓடணும். அந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்தால் தான் சட்டத்து மூலயமா இந்த சிறார்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும். இப்போ உள்ள ஸ்டாண்டர்டு, இப்போ உள்ள சட்டங்கள் சத்தியமாக போதாது. இதுதான் பேசிக். ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் ஹையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுனால என்ன விளைவுகளிலிருந்து 2 இன்சிடென்ட் கேஸ் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நொய்டாவில் ஒருத்தர், அவர் பேர் வந்து ஆக்சுவலாக மொகிந்தர் சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர், நொய்டாவில் சின்ன சின்ன குழந்தைங்க, பெண்கள்லாம் காணாமல் போயிடுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன குழந்தைகளை பாலியல் குற்றம் செஞ்சு அதுங்களை ஈரலை தின்னு, தலையை தின்னு, சதையை தின்னு, அந்த மாதிரி கொடூரமாக நூற்றுக்கணக்கான குழந்தைகளை தின்னுருக்கானுங்க. அவங்களுக்கு 2011 தூக்கு தண்டனை கொடுத்தது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போய் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதில் கோலின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஒரு ஃபேமஸான ஒரு சீரியல் வரும் நித்திரை, அந்த சீரியலில் அவன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. எப்போது? 2011 சுப்ரீம் கோர்ட்டில். 2025 2011 தூக்கு தண்டனை கைதி அந்த கோலின்றவர் 2025 வரைக்கும் வெயிட் பண்ணுறான். 2025 வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நீதிபதி, தலைமை நீதிபதி கவாயின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வராரு தலைமை நீதிபதி. அவருடைய பீரியடில் சீராய்வு மனு பாருங்கள், 2011 போட்டவன் 2025 சீராய்வு மனு கொண்டு வந்து கவாயின்னு சொல்லிட்டு ஒரு நீதியரசர், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி, அவருடைய தலைமையில் உள்ள பெஞ்சு அவரை விடுதலை பண்ணுது. என்ன சொல்லி விடுதலை பண்ணுதுன்னா, குற்றம் ஒரு ஸ்டாண்டர்ட் அபோவ் சஸ்பீஷியஸ் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை கொடுக்குறாங்க. நினச்சி பாருங்கள், நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கொண்டவனுங்க, அது அந்தளவுக்கு தப்பு நடந்திருக்குதோ இல்லையோ, நிரூபணம் சரியாக படவில்லைன்ற ஒரு கிரவுண்டில் சுப்ரீம் கோர்ட் எடுக்குதுன்னா, இட்ஸ் நாட் ஷாக்கிங் டு தி என்டையர் சொசைட்டி ஆஃப் அவர் சொசைட்டி. இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தையே ஒழிக்கிருச்சு. என்னடான்னு திரும்ப பார்க்க வந்துச்சு. ஏன்னா சட்டம் அப்படி. நான் சொன்ன நீதிபதி மேலே தப்பே சொல்லலை, ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். 2011 இருந்தவன் 2012 சீராய்வு பண்ணி போட்டிருக்கலாமே. ஏன் 2015 ஒய் வெயிட்டட் ஃபார் எ பர்டிகுலர் மேன் அப்படின்ற ஒரு தாக்கம் பப்ளிக் இருக்குது. அது இல்லைன்னு சொல்லிட்டு ரீசன் வந்து கரெக்டாக கிடைக்கல. அப்போது நம்மளுக்கும் சந்தேகம் கொஞ்சம் வலுக்குது. அதை நம்ம டீப்பாக போக விரும்பலை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அபோவ் சஸ்பீஷியஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப், இந்த கொலைக்காரனுக்கு உள்ள ஸ்டாண்டர்டு இந்த சட்டத்தினை சிறப்பு சட்டத்தினை போக்சோன்னு வச்சுருக்கீங்களே,
அதனுடைய விளைவு தான் அவர் அந்த மாதிரி கொடுத்தாரு. ஆனால் நான் சொல்கிறது மாதிரி அப்படியே ரிவர்ஸில் மாற்றிருந்தீங்கன்னா மினிமம் இருந்தாலே போதும், குற்றவாளி தான் நிரூபிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தா இது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக இருந்தாலும் கடவுளே இருந்தாலும் அவங்களை விடுதலை பண்ணியிருக்க முடியாது. இது நம்பர் 1. நம்பர் 2, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தஷ்வத் சிங் நம்ம தமிழ்நாட்டில் 7 வயசு குழந்தைய கற்பழித்து எரிச்சு கொண்டுறான். பெயிலுக்கு வரான், ஏதோ அவங்க அம்மாவையும் கொண்டுறான்றது மாதிரி சொன்னாங்க. அது ஒரு லைனில் போயிட்டுருக்குது. மகிழா கோர்ட்டில் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட்டில் இதே கவாய் நீதியரசர் அந்த பீரியடில் தான் இதே ரீசனுக்காக விடுதலை பண்ணுது, நாட் அபவ் சஸ்பிஷியஸ் அப்படின்னு. அப்போது இது என்ன தான் நடக்குது நாட்டில்? மக்கள் நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வருதுனாக்கா போலீஸ் என்ன நினைக்கும்? ஒரு ஆஃபீஸரு இவ்வளோ சின்சியராக நம்ம கேஸை நடத்தி இவ்வளோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி நைட்டாக பகலாக அவங்க குடும்பத்தோடு கூட இல்லாமல் பிள்ளைய கூட சரியாக பார்க்க முடியாமல் ஒரு சாக்ரிஃபைஸ் உள்ளத்தோட ஒரு ஐயோ செயல்பட்டவர், அவர் மனநிலை எப்படி இருக்கும்? நீ அபவ் சஸ்பிஷியஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? போலீஸ் என்ன நினைப்பாங்க? அவர் சுற்றி இருக்க சர்க்கிள் எப்படி என்ன நினைக்கும்? அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு பிரயோஜனம் இல்லை. மகிழா கோர்ட் கன்விஷன் கொடுக்குது, ஹைகோர்ட் கொடுக்குது, சுப்ரீம் கோர்ட் 2011 கொடுக்குது, 2025 கொடுக்குதுனாக்கா போலீஸ் துறை என்ன நினைக்கும் நீதிமன்றத்தை பற்றி? அது மட்டும் இல்லை, போலீஸ் துறையை விடுங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க? அந்த மகிழா நீதிமன்றம் என்ன நினைக்கும்? ஹைகோர்ட் என்ன நினைக்கும்? ஸோ இதெல்லாம் கலகலத்து போயிடாதுங்களா? அதனால் சட்டத்தை மாற்றினாதான் இவங்களுக்கு பாதுகாப்பு. ஒரு பெண்ணை பார்த்த உடனே இது ஏண்டான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக ஓடணும் பார்க்கவே கூடாது. அந்த சூழ்நிலை வந்தால் தான், குழந்தைகள் வந்தால் கூட அதை டச் பண்ணோட ஒரு 10 அடி தள்ளி ஓடணும் ஆண்கள். அந்த சூழ்நிலை வந்தால் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு, இல்லாட்டினா பாதுகாப்பே இல்லை என்பதை நான் இதன் மூலம் பதிவு செய்கின்றேன். ஓகே சார், இப்போ குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்கு சட்டம் காரணமா இல்லை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் காரணமா சார்? அதாவதுங்க, சட்டம் எல்லா விதத்துலையும் நல்ல பாதுகாப்பு கொடுக்குறோன்னு தான் அந்த சட்டத்தை போடுறாங்க. சட்டம் பாதுகாப்பு முறையில் சரியான முறையில் தான் அது ஏற்றுக்கிறாங்க சட்டத்தை. ஏன்னா குழந்தைங்களை இந்த போக்சோ சட்டம்னு எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. உண்மையாக ரொம்ப ஒரு பாதுகாப்பான சட்டம் தான். ஆனால் சார் சொன்ன மாதிரி அதில் சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் அது கடுமையான சட்டம் தான். ஆனால் இது ஃபெயிலியர் மேக்ஸிமம் இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனு ப்ளஸ் விட்னஸ் எவிடன்ஸு இதெல்லாம் கரெக்டாக போகிறோம். அதான் அதுக்கு தான் சார் ஒரு விளக்கம் சொன்னாங்க. இதில் இதை விட்டுட்டு அடுத்த லைன் மற்ற கேஸ் மாதிரியே இதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இதில் முக்கியமாக போலீஸ் எதுக்கு இருக்கிறாங்க? மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலை தான் போலீஸு. அப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கோர்ட்டுக்கு சரியான முறையில் இது ஏன் நடந்துச்சுன்னு கொடுக்க வேண்டிய கடமையில் போலீஸ் இருக்கிறாங்க. அது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் போலீஸுக்கு கொடுத்த இது எந்த இடத்துலையும் மிஸ் ஆகக்கூடாது. எப்படி மிஸ் ஆகுது? அப்போ அந்த சம்பவம் நடந்திருக்குது, ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவம் நடந்திருக்குன்னா அது உண்மை, சம்பவம் நடந்தது உண்மை, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ இவன் பண்ணலன்னா யார் பண்ணா? இந்த மாதிரி தான் பல கேஸுக்கு பேர். ஒரு கொலை கேஸாக இருந்தாலும் சரி, கொலை கேஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் விடுதலை ஆயிடுறான், அக்யூஸ்டு விடுதலை ஆயிடுறான். ஆனால் அங்கே நடந்த சம்பவத்துக்கு என்ன காரணம்னு யாருன்னா அதை கேட்குறாங்களா, ஆராய்ச்சி பண்ணா? அந்த இதுவே இல்லை, விட்டுறாங்க. அவ்வளோதான், விடுதலை ஆச்சு, அந்த கேஸ் முடிஞ்சிச்சு, அதோட இது பண்ணிடுறான். அப்போ ஒருத்தர் செத்தது உண்மை, அதை சம்பவப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க. அப்போ அவனை கொலை பண்ணதோ இல்லை இந்த பெண் பிள்ளைகளுக்கு இது பண்ணதோ, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதோ, இது யாருன்றதை நிரூபிக்கணும்ல. அது நிரூபிக்க வேண்டிய கடமை அந்த போலீஸ்க்கு இருக்குது இல்லையா? ஸோ அந்த லைனில் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்போ யார் தான் இது பண்ணுறது? அப்போ போலீஸ் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிற்க வேண்டிய கடமை அவங்க கடமை. ரெண்டாவது, போனதுமே நிறைய இடத்துல நிறைய ஸ்டேஷனில் நிறையா எனக்கு கிளைண்ட்ஸ் சொல்ல வேண்டிய, சார் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே பயமாக இருக்குது சார், ஏங்க போய் கொடுங்க, நேராக கொடுங்கன்னா, இல்லை சார் நான் என் பொண்ணு காணுன்னு சொல்லி கேட்டால் அவன் எங்கேயா ஓடி போயிட்டுருப்பா அப்படின்ற வார்த்தை, ஒரு தவறான வார்த்தை ஒரு அதிகாரி பயன்படுத்தலாமா பொதுமக்கள்கிட்ட எவ்வளோ ரெஸ்பெக்டாக இருக்கணும்? அந்த ரெஸ்பெக்ட் ஏன் உங்களுக்கு வரமாட்டுது? மாதமான அவங்க சம்பளத்தை வாங்குறீங்க, அவங்களோட இதில் வரி பணத்தை இருந்தால் உங்களுக்கு சம்பளம் வருது, அதுக்காக தான் உங்களை நியமிச்சிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய இப்போ நீங்கள் ஒரு சிலர் பண்ணுறதுனால மற்ற போலீஸ்க்கும் அதே கெட்ட பேர் வருது இல்லையா? ஒரு சிலர்லாம் உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க டிபார்ட்மெண்ட்டுக்காக. எப்படியாவது அந்த அக்யூஸ்ட்டை கண்டுபிடிச்சணும், எப்படியாவது ஒப்படைக்கணும், நம்ம ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு நல்லா பண்ணணும்னு எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல பெரிய பெரிய ஆளாக இருந்துருக்கிறாங்க. ஸோ அவங்க பேரெல்லாம் சேர்ந்து உங்களோட சேர்ந்து கெட்டு போகுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பொதுமக்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வராங்கன்னா அவங்கள உட்கார வச்சு 5 நிமிஷம் பேசி
என்ன ஏதுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் போய் அதுக்கு ஸ்டெப்பு எடுத்தீங்கன்னா தான் இந்த விட்னஸ் கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். நீங்கள் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு கம்முன்னு விட்டு அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு 1 மாதம் பொறுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி விட்னஸ் கிடைக்கும், எவிடன்ஸ் கிடைக்கும்? அப்போ எப்படி பாதுகாப்பு இருக்கும் மக்களுக்கு? இப்போ ஒரு சின்ன பின் பிள்ளைகள் வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து முக்கியமாக ஏற்படுறது சமுதாயத்தில் ஒரு மாற்றம், அதாவது மாற்றம் ஏற்படணும். என்ன சொல்ல வரேன்னா, போலீஸை விட்டுருவோம், சட்டத்தை விட்டுருங்க, அது 2வது பிரச்சனை. இது லீகல் மேட்ரு. ஆனால் வந்து சட்டப்பூர்வமாக வந்து நீங்கள் பார்க்குறத விட சமுதாயத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும். என்னன்னா, சட்டத்தை வச்சு தடுக்கிறத விட அதுக்கு தடுப்பு முறைகள் என்னென்ன, பெண் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள் இருக்குது பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்குதுன்னா, பெண் பிள்ளைகள் படிக்குதுன்னா, மேக்ஸிமம் அந்த ஸ்கூலில் வந்து ஜென்ஸ் இதை போடக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போயே ஒரு 2-3 டீச்சர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போக்சோவில் போட்டுக்கிறாங்க. ஏன் அந்த சம்பவம் நடக்குது? ஏன் அந்த இடத்துல ஒரு லேடி டீச்சர் எவ்வளோ படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள போடலாம் இல்லையா? அந்த பெண் பிள்ளைகளுக்கு அவங்கள பாடம் நடத்த எடுக்க வைக்கலாம் இல்லையா? ஏன்னா விவரம் தெரியாத பிள்ளைகள் அதுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எதுக்காக நம்மளை இங்கே அங்கே தொடுறாங்கன்னு கூட அது உணர தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஸ்கூல் போகும்போதும் சரி, இல்லை அதுங்களை வந்து ஆட்டோ ரிக்ஷா இது மாதிரி டாக்ஸி அனுப்பும்போதும் சரி, பல இடத்துல வந்து இந்த பெண் பிள்ளைகள் ஆனால் அவங்களுக்கு என்னன்னே உணர்வே தெரியாது, எதுக்காக இது பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக வாட்ச் பண்ண வேண்டியது பெற்றோருடைய கடமை. பெண் பிள்ளைகளை வளர்க்கும் போதே சொல்லணும், அம்மா தைரியமாக இருக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த இதுவாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லிடணும், பயப்படக்கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. அந்த மனப்பக்குவத்தை சின்ன குழந்தையிலேருந்தே வளர்க்கணும், தைரியத்தை வளர்க்கணும். அந்த தைரியம் இருந்தால் தான் யாராக இருந்தாலும் அந்த பெண் பிள்ளை வந்து ஒரு போல்டாக நிற்கும். அந்த தைரியம் இல்லைன்னு வச்சிங்களேன், எங்கேயுமே வந்து ரொம்ப அந்த இதுவே போயிடும். அதனால தான் நிறைய கேஸில் வந்து கொலாப்ஸ் ஆகிடுறது. ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு வந்து தைரியத்தை கற்றுக் கொடுங்க. அவங்க யாரோட பழகணும், எப்படி பழகணும், ஒருத்தர் எப்படி பேசுனா எப்படி ஆகுதுன்னு இவங்களாம் பெற்றவங்க கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி கல்வியிலையும் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி வரணும். அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் புரிய வைக்கணும், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை சமுதாயத்தில் ஏற்படுத்தி பெண்களுக்குன்னு அந்த குழந்தைகள் போகும்போது அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பாக நம்ம அனுப்புகிறோமா, வீட்டில் பாதுகாப்பாக குழந்தைகளை விட்டு வந்தோம் யாரையுமே நம்பக்கூடாது. இவங்க அதாவது இன்றைக்கி வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. பெத்த தகப்பனே கூட சில டைமில் பிள்ளைங்களை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸில் வருது, நிறைய கேசஸ்லாம் நடக்குது. ஸோ அதனால் பார்க்கும்போது மோஸ்ட்லி தாயாருங்க என்ன பண்ணோம், பெண் பிள்ளையோட கூட வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க எங்கே போனாலும் இது பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒரு விவரம் தெரிஞ்சு வரும்போது ஒரு இது மெச்சூரிட்டி ஆகிடுவாங்க. ஆன பிறப்பு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் அந்த பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. சட்டம் என்ன தான் இது பண்ணாலும் தடுக்கிறது தான் வழி. அந்த தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து தடுக்க முடியும். ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். ஒரு குழந்தையின் பாதுகாப்பு சூழ்நிலைக்கு பெற்றோருடைய பங்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்தது இல்லையா சார்? ஸோ வரதட்சணை கொடுமையால் ஒரு பெண் வந்துட்டு அவங்களுடைய குழந்தையே கொண்டுட்டு அவங்களும் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த கேஸில் என்ன தான் சார் நடந்துச்சு, கொஞ்சம் தெளிவாக? அதில் என்ன நடந்ததுன்னா, திருமணம் ஆன பிறகு அந்த பெண்ணுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்குது. பெண் குழந்தை பிறக்கவுமே என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆணுடைய அவங்க ஹஸ்பண்டினுடைய வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டார்களும் இவர்ப்பா இந்த வாரமாக உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துடுச்சு, அதனால் இது வளர்ந்து பெருசானா கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா இதுக்கு வரதட்சணை வேணும், அதனால் வரதட்சணை இப்போயே கொண்டு வான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய வீட்டில் கேட்குறாங்க. அவங்க ஏதோ கஷ்டப்படுவாங்க பொழுது ஏதோ கஷ்டப்பட்டு அதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. மீதி 4 லட்ச ரூபா கொடுக்கல. இது ஏன் கொடுக்கலன்றது இவங்க சைடு, இதெல்லாம் கேஸ் தன்மை. இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க, இன்னும் 4 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரெஷரில் டார்ச்சரில் கடைசி என்ன நினைக்குதுன்னா, அந்த தாய் அந்த ஒரு தன்னுடைய குழந்தைய கழுத்தை திருகி கொண்டுட்டு தானும் சூசைட் பண்ணிக்குது. கீழ்கோர்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சாதாரணமாக வந்து இந்த மாதிரி ஒரு அரங்கண்டை நடந்துருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்கள விடுதலை பண்ணிடுறாங்க. ஆனால் அப்பீலில் கன்விஷன் கொடுக்குறாங்க. இது நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா, பெண் குழந்தை பேசிக்காக சொல்கிறோம் பாருங்கள், ஆண் குழந்தை பிறகுது பெண் குழந்தை பிறகுது. ஆண் பிறக்கிறதுக்கும் பெண் குழந்தை பிறகுதும் காரணம் பெண் அல்ல. இது மெடிக்கலி ப்ரூவ்டு. ஒரு குழந்தை பெண்ணாக பிறக்கிறதும் ஆணாக பிறக்கிறதும் ஆணுடைய விஷயத்தில் தான் இருக்குது. ஆண் தான் காரணன்றது மெடிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த புரிதல் வந்து இல்லை. சொசைட்டிக்கு இந்த புரிதல் இருந்திருக்கணும். இந்த கேஸில் அவங்க பெண் வீட்டாருக்கும் ஆண் வீட்டாருக்கும் இந்த புரிதல் இருந்ததுனாக்கா இந்த பெண் கேட்டிருக்கோம், டேய் இங்கே வாடா, ஒன்னால தானே இந்த பெண் குழந்தை பிறந்தது, ஆணு தான் இது சம்மந்தப்பட்டிருக்குது,
பெண்ணுக்கு வந்து ஆண் பெண்ணுன்ற விஷயம் இல்லை மெடிக்கலி. அதனால் நீ கொடு, உங்கள் அம்மாவை கேட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண் வீட்டில் கேட்டுக்கணும் இவங்க. ஸோ அந்த மாதிரி போக வேண்டியது புரிதல் இல்லாதனால அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது, கன்விஷன் கொடுத்தது கரெக்டு தான். நல்லா பாருங்கள், ஒரு தாய் அவங்களுடைய விஷயத்தில் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியாத அளவுக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. தான் செத்துட்டாக்கா தன்னுடைய பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா கணவன் வீட்டுக்காரரும் தான் குழந்தைய பார்த்துக்க மாட்டேன்னு ஒரு மனநிலைக்கு வராங்க. அப்படின்னா இந்த குழந்தை வளர்ந்தா கூட எதிர்காலத்தில் இதே மாதிரி தான் பிரச்சனை வரும், நம்ம குழந்தைய தனியாக விட்டு போகக்கூடாது சொல்லிட்டு அந்த தாய் பாசத்தினுடைய வீரியத்தினால அந்த குழந்தைய கொண்டுடுறாங்க. இதுதான். ஸோ இந்த விஷயத்தை வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இவ்வளோ மோசமான தாய் பாசத்தினால வந்து இந்த அளவுக்கு தாயும் பிள்ளையும் சாவுறாங்க அப்படின்னாக்கா, டார்ச்சர் இருந்தால் தான் ஒரு பெண் இந்த நிலைமைக்கு போக முடியும், தாய் பாசத்தையும் கல்லாக்கிக்க முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மேக்சிமம் தண்டனை அவங்க புருஷனுக்கும் அவங்க புருஷனை சார்ந்த அவ்வளோ பேரும் கொடுக்கணும். ஏன் காரணம்னா, புருஷன் மட்டும்தான் கேட்குறான்னா அவங்க அம்மா கேட்கக்கூடாதுன்னு கண்டிக்கணும், அவங்க அப்பா கண்டிச்சிருக்கணும், அப்போ அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும். இந்த விஷயத்த அந்த அளவுக்கு போகிறாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் மொத்த குடும்பமே இதை டார்ச்சர் பண்ணிக்கிறது தெளிவான முடிவுக்கு வராங்க. அதில் அவங்களுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், கிடைக்கணும்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம்மா. ஹலோ, இப்போ நீங்க டிவியில பேசுறதோ? வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? என் பேர் வந்து சித்தி பரீதா. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். நாங்க எனக்கு வந்து நான் வந்து ஸ்ரீலங்கால உள்ளவங்க. ஓகே. அப்புறம் எனக்கு பக்கத்துல வீட்டுலவங்க, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. அப்போ 2012 வந்து ஒரு பக்கத்து வீட்டு கொம்புல ஹஸ்பண்டுக்கு வேலை வாங்கி தருவதாக ஏமாத்தி எனக்கு நகையெல்லாம் எடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ அதுக்கு வந்து அந்த எண்ணெய வச்சு இன்னொரு 4-5 பேர்கிட்ட நகையும் வாங்கிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க குற்றவாளின்னு தெரியும், போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி குற்றவாளின்னு எல்லாம் தெரியும். ஆனா போலீஸ்காரர் அவங்கள கொண்டு புடிச்சிட்டு விட்டுறாங்க. சரி, அவங்க குற்றவாளின்னு தெரியும், ஆனா அவங்கள வந்து என்ன காரணம் சரி விட்டுறாங்க. ஆனா கோர்ட்டுக்கே அதை போகாமலே அவங்கள ஜாமீன்லயும் விடுறாங்க பாருங்க. அப்போ நிரூபணம் ஆச்சு அவங்க குற்றவாளின்னு தெரியும், ஆனா எங்களை வந்து அலக்கழிக்கிறாங்க. அப்புறமா ஜாமீன்ல பேசிட்டாங்க, ஜாமீன்ல கொடுத்தாங்கன்னு சொல்லியதும் இப்போ கூட 2025 5 ஏப்ரல்ல கூட அவங்கதான் 9 பேர்த்தையும் ஜாமீன்ல விட்டுட்டாங்க. அவங்க கையெழுத்து போடிட்டு போறது இப்படி எல்லாம் நடக்குது. ஆனா எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் செஞ்சுட்டாருங்க. அதனால போலீஸ்காரர் வந்து வெறுமனே மோசமானவங்க நான் சொல்ல வரேன். உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. மேற்கொண்டு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நீங்க சொல்ற மாதிரி தான் நிறைய பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போலீஸ் மேல நிறைய வருது. நான் இங்க இருக்கும் போதே நான் வந்து போலீஸ் மேல வந்து அலிகேஷன் பண்ணுன்றதுக்காக இது சொல்ல, போலீஸ் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து அதுக்கு மேல ஹையர் ஆபீசர்களுக்கு அந்த விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நம்ம கொடுத்தது வந்து இதுல கிரைம்ல தான் கொடுத்தோம். சரிங்க, கிரைம்ல கொடுத்துருக்கீங்க. இப்ப அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ஒரு சீக்கிரமா ஃபைல் பண்ண எடுக்கல. இப்ப 2012 கொண்டு போனது பொருளை இல்லம்மா, இப்ப திரும்பி வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னா கோர்ட்ல திரும்பி பெட்டிஷன் போட்டீங்களா? நீங்க திரும்பி அட்வொகேட் வச்சு போட்டீங்களா பெட்டிஷன்? போதல்ல சார், நாங்க போக எங்களுக்கு எதையாவது அவங்களுக்கு நாங்க பாத்துக்கணும், ஆனா நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க சார். ஆனா பொம்பளை வந்து எங்களை வீடு தேடி வந்து நீ இதுல கையெழுத்து போடு, நான் உனக்கு கொஞ்சம். அதுதான் இதுல என்னன்னா போலீஸ் வந்து இது மாதிரி தங்களுடைய கடமை செஞ்சாங்கன்னா இது மாதிரி பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்க மாட்டாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா சில போலீஸார் வந்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த மற்றவங்கள்ட்ட ஆப்போசிட்ல இருக்கவங்கள்ட்ட ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுனால தான் நிறைய இடத்துங்களில் பிரச்சனை நடக்குது, பிரச்சனைகள் உருவாகுது. இதை தீர்க்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் எவ்வளோ வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தனி மனிதனாக இருந்து அந்த போலீஸை சிந்தனை பண்ணி பொதுமக்கள் இப்படி பாதிக்கிறாங்களே, நம்மளால் முடிந்த இது என்ன செய்ய முடியுமோ செஞ்சாதாம அதுக்கு முடியும்.
ஏன்னா சட்டப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் வந்து உங்களோட இதை என்கொயரி பண்ணி அதை எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது போலீஸோடைய கடமை. போலீஸ் தான் பண்ண முடியும், நம்ம பண்ண முடியாது. ஆனால் அவங்க பண்ணாத பட்சத்தில் அவங்க மேலே நீங்கள் வேணால் ஒரு கம்ப்ளைண்ட் வேணால் கொடுக்கலாமா? ஓகே நம்ம சார். இதில் எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையாம்மா அவங்க மேலே? எஃப்ஐஆர் போட்டு கிரேம்ல கொடுத்து இங்க இல்லைம்மா, எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க, ரைட். எந்த போலீஸ் ஸ்டேஷன்மா அது? இருமா ஒரு எந்த போலீஸ் ஸ்டேஷன்மா? குளச்சல். குளச்சல். இதுல இது நாங்க இப்ப நாகர்கோயில் நினைச்சோம். குளச்சல் தான் எங்களுக்கு. சரி, ரைட், ஓகே. நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த சிச்சுவேஷன்ல யாரோ ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இவங்க ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேன்றாங்கன்னு ஒரு பெட்டிஷன் போட்டாக்கா இந்த இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பராக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கோர்ட்டை நேரடியே பார்வையில் கவனிக்கும். அதை போட சொல்லுங்கள் சார். ஒரு வாட்ஸ்அப் கேள்வி வந்திருக்கு, நம்ம வாட்ஸ்அப் கேள்விக்குள்ளே போயிடலாம். சார், அரசியல் வாக்குறுதின்னுட்டு நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கல்ல, இது சட்டம் எப்படி பார்க்குறாங்க? அதாவதுங்க, இதே இடத்துல நாங்கள் பேசியிருக்கோம். தேர்தல் வாக்குறுதி நான் 2000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், இன்னொருத்தர் வேணால் 10,000 கொடுக்குறேன், இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அழகாக என்னுடைய நண்பர் தான் சொன்ன விஜயகுமார் போன இதில் என்னை சிஎம் ஆக்குனாக்கா ஒரு ஆள் இண்டிவிஜுவலில் 1 கோடி மாதம் போடுவேன், என்னை சிஎம் ஆக்குங்க. சிஎம் ஆகிட்டான்னு வச்சுங்க, எனக்கு நாங்கள் அங்கே கடன் வாங்குறேன், இங்கே கடன் வாங்குறேன், இல்லை நிறைவேற்றாமல் தான் போகிறேன், நான் சிஎம் தானே அப்படின்னு பேசினார். இந்த கேள்வியை தான் சுப்ரீம் கோர்ட்டு இப்போ கேட்டிருக்குது ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு. எல்லாத்தையும் அப்டேட் போடுங்க, எந்த பேசிக்கில் நீங்கள் இந்த மாதிரி வாக்குறுதி வாரி அரைக்கிறீங்க, உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கேட்குற அந்த கரு இங்கே உள்ள இந்த டிவி சேனல்லேருந்து புறப்பட்டது, பிறந்தது இங்கே அப்படின்னு சொல்கிறதுல நாங்கள் பெருமை கொள்கிறோம். பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த வாக்குறுதிகள்லாம் இப்படி வாங்கி வீசுகிறாங்கல்ல, அதுக்கு உண்மையிலேயே மக்கள் மத்தியிலே வெள்ளை அறிக்கையாக இந்த மாதிரிலாம் திட்டங்கள் இருக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ கடனில் இருக்கும், பட்ஜெட்டை பார்த்துருப்பீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எது கடன் கட்டுறதுக்காக கடன் வாங்குறேன், அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இப்போ போட்டிருக்காங்க. நான் அரசியல் ரீதியாக போல, தயவுசெய்து பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் என்ன ஆகுனா, கடன் சுமை வரும்போது மக்கள் மேலே வரின்னு மேலே வரும். எவ்வளோ வரியை தான் நாங்கள் தாங்கிறது? அதாவது நீங்கள் திட்டங்கள் போடும்போது இலவசங்களை கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுங்க. நான் திருப்பி சொல்கிற பாருங்க, 10,000 20,000 கொடுங்க. நீங்கள் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணும். எல்லாருக்கும் பாருங்க, பொதுப்படியாக 5,000 ரூபான்னு கொடுக்குறீங்க. அந்த 5,000 ரூபா வாங்கிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் 5,000 ரூபா வாங்கிட்டு சில பேர் வந்து சினிமா பார்ப்பாங்க, சில பேர் புடவை கடைக்கு போவாங்க, சில பேர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எங்கேயாவது நகை கடை எங்கேயோ போகிறாங்க. ஆனால் சில மக்கள் மட்டும் அந்த 5,000 ரூபா எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போய் நிற்பாங்க. அந்த ரேஷன் கடைக்கு போகிற மக்களுக்கு அது போய் சேரணும். மற்ற தேவையில்லாத மக்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, பணத்தை விரயம் பண்ணுறீங்க. இதெல்லாம் உண்மையிலேயே என்ன தெரியுமா, புதுசாக சட்டம் போட்டு திட்டங்கள் இல்லாமல் வாக்குறுதி கொடுக்குறவங்க உண்மையிலேயே சீட்டிங் கேஸில் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக சட்டத்தை கொண்டு வந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க சட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க, ஆனால் சட்டத்தை போடுறவங்க இவங்க தான். அதனால் இது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அது பவர் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சட்டம் போடுற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த தீர்ப்பு இது நிலையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னால் தான். எப்படி சொல்லணுன்னாக்கா, நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிக்கு கரெக்டான தீர்வுகள் மக்கள் மத்தியில் வைக்கணும். தேவையில்லாமல் மக்கள் வரி பணத்தை இப்படி இறச்சிங்கனாக்கா நீங்கள் சீட்டிங் கேஸில் உண்மையில் உங்களை புக் பண்ணப்படும் அப்படின்னு அவங்க சட்டத்தை போடணும். சட்டத்தை போடுற வரைக்கும் இந்த தீர்ப்பு நிலுவையில் இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னால் தான் இவங்களை எல்லாத்தையும் திருத்த முடியும். இல்லைன்னா வரி பணம் மக்களை நாசம் பண்ணிவிடுவாங்க இவங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு வந்துட்டு பெற்றோர்கள் தான் பெரும் பங்கு அப்படின்ட்டு சார் சொன்னார். ஆனால் அந்த பெற்றோர்களே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல வந்துட்டு ரொம்ப தயங்குறாங்கல்ல சார், இதுக்கான காரணம் என்ன சார்? அதாவதுங்க, இந்த பிரச்சனையை வந்து சட்டத்தால் தீர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த தவறுகளே வந்து பேசிக்கே வந்து உணர்வு ரீதியானது. உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றத்தின் மூலயமா வரக்கூடிய விளைவுகள்னு எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை எப்படி கையாளணும்னா, சட்டம் கண்டிப்பாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுமையாக இருக்கணும், அதெல்லாம் ஒன்று. ஒரு குழந்தை பிறக்குது வளருது அப்படின்னாக்கா, ஒரு பெண் குழந்தைனாக்கா தாயும் தகப்பனும் அதுக்கு கரெக்டாக வாழ்வியல் கல்வி இதுதான் அப்படின்னா பிறந்த உடனே சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அந்த குழந்தைக்கு எப்படி புரிஞ்சுமோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 5 வயசு வரைக்கும் தாயினுடைய இதில் இருக்கும், 4 வயசு வரைக்கும் இருக்குதுங்க. அவங்க அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் பாதுகாப்பும் ப்ரைமரியாக
அவங்க பேரண்ட்ஸுக்கு உண்டு. நம்பர் 1 அவங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற உலகத்தில் அவங்க 2 பேர் சம்பாதிக்கிறதுல கஷ்டம்தான், இருந்தாலும் எடுத்துக்கணும். ஸ்கூலுக்கு போன பிறகு அதே ஒரு அக்கறையை ஸ்கூல் எடுத்துக்கணும், டீச்சர்ஸுக்கு எடுத்துக்கணும். அங்கே எடுக்கும்போதே எவ்வளோ பெண்கள் அமைப்பு இருக்குது இல்லையா, அப்பப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களோட சேர்ந்து பேரண்ட்ஸோட சேர்ந்து இவங்க ஒரு குழுமமாக சேர்ந்து குழந்தைங்களுக்கு குரூப்பாக ஒரு வாழ்வியல் கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே வளரும்போது தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், நம்மளை நோக்கி வர்றவங்க எந்த நோக்கத்தில் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணும். இது மேலே சப்போஸ் அதுக்கு மீறி ஏதாவது நடந்தால் இதை நம்மளை, அதாவது ஒரு குற்றத்தை செஞ்சவன் தான் அசிங்கப்படணும், பாதிக்கப்பட்டவங்க அசிங்கப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வரணும். தைரியமாக வெளியில் சொல்லணும், போலீஸில் சொல்லணும், கோர்ட்டில் சொல்லணும். போக்சோ கேஸுங்க எவ்வளோ கேஸு நிற்கிறதுக்கு காரணம் என்னக்கா, அந்த குழந்தைங்க சொல்கிறதுக்கு கஷ்டப்படுதுங்க. ஏற்கனவே அதுங்க பாதிச்சிருக்குங்க மனசு ரீதியாக. கோர்ட்டில் சொல்லும்போது அதுங்க எப்படி இருக்கும், பயப்படுதுங்க. வயசு பண்ணும் கூட பயப்படுதுங்க. இது மூலிமா நிறைய கேஸ் பெண்டிங் இருக்குது, சில கேஸ் அக்யூட்டல் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் தைரியம் வரணும். பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுங்க, குற்றம் செஞ்சவங்க நீங்கள் இல்லைங்க, நீங்கள் விக்டீம், நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க. நீங்கள் சொல்கிறது மூலம் சொசைட்டியில் உங்களுக்கு கெட்ட பேரே வந்துடாது. அவனுக்கு தான் அசிங்கம், குற்றம் செஞ்சது அசிங்கம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், தைரியமாக விட்னஸ் சொல்ல வரணும். அப்போ தான் இதெல்லாம் அடங்கும். அந்த தைரியம் வரதுக்கு இந்த சொசைட்டி, டீச்சர்ஸு, பேரண்ட்ஸ் எல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து அந்த மாதிரி அவங்கள வார்த்தை எடுக்கணுன்றது தான் இது. இல்லாட்டா கஷ்டம்தான். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போது லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளிடையே ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயமா போயிடுச்சு. இதனால ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் குழந்தைகளிடையே நிறைய குற்றங்கள் ஏற்படுது. அவங்க ஈஸியான ஒரு விக்டிமாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அதில் உண்மைகள் இருக்குதான். கண்டிப்பாக அதில் குழந்தைகள் பாதிக்கப்படுறது 100% உண்மைதான். அதில் இதுவே பண்ண முடியாது. ஸோ அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிறதும் அந்த பசங்க கேட்காதனால தான் அவங்கள முடியாத பட்சத்தில் தான் கம்முன்னு விட்ருவாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறது கண்டிப்பாக குழந்தைங்க தானே, அவங்க கேட்க மாட்டாங்க. சரி, அதுக்கு மேலே கேட்டால் அழுவாங்க, இல்லை எதுனா இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால பேரண்ட்ஸ் அதுக்கு என்ன பண்ணலான்னா, கவர்மெண்ட் இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் மொபைலை யூஸ் பண்ணும். இப்போ நம்ம நிறைய வெளிநாடுகள்லாம் 14 வயசுக்குள்ளே யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க. அந்த மாதிரி தடையை எடுத்துகிட்டு வந்துடணும். அதே மாதிரி மொபைல் ஆக்சஸ் கொடுக்கணுன்னா அவங்க அப்பாவுடைய அனுமதி இல்லாமல் அதை ஆக்சஸ் பண்ணால் ஏற்றுக்காத அளவுக்கு பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த பசங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்களையும் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேமில் போய் நிறைய பேர் அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த கொரோனா பீரியட் வந்ததுலேருந்து முக்கால்வாசி பசங்க இந்த கேம் விளையாடுறத அடிக்ட் ஆகிட்டு நிறைய படிப்புகளை கோட்டை விட்டு இன்றைக்கி ரொம்ப பரிதாப நிலைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு படிப்புனாலே என்னன்னு தெரியாமல் போச்சு. அதில் வர அந்த கேமில் வர அந்த கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கேரக்டர் மாதிரியே மாறிடுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பையன் ஒருத்தர் கொலை பண்ணிட்டானா, ஏற்றும் போது கொட்டு இது நல்லா தான் இருந்திருக்கா, திடீர்னு பார்த்தா ஒரு இதை எடுத்து குத்திருக்கான், கொலை பண்ணிட்டு இருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டால் எனக்கு அந்த கேமில் வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற ஒரு இது வரும். ஸோ மனநிலையில் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக மொபைலுக்கு ஒரு தடையை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். 14 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க யூஸ் பண்ணாத 15 வயசு இந்த ரேஞ்சில் வச்சிடணும். வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அப்படியே ஒருவேளை அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் தேவைப்பட போகுது, எது தேவைன்னாலும் பேரண்ட்ஸில் கேட்டுக்கலாம், ஸ்கூலில் கேட்டுங்க. எதுனா ஹோம்ஒர்க் இப்போ என்ன பெரிய பிரச்சனை என்னென்னா, மொபைல் ஏன் அவங்க கைக்கு ஃபஸ்ட்டு வாங்குறாங்கன்னா, இப்போ ஸ்கூலெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, முன்னெல்லாம் நோட்டில் எழுதி ஹோம்ஒர்க் இதை படிச்சுட்டு வாங்க, இதை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, எல்லாமே மொபைலுக்கு வந்துடுறதுனால பசங்கள்ட்ட ஒரு சிம்பிளாக ஒரு ஆன்சர் வந்துடும். இதை பாருங்கள், நீங்கள் மொபைல் கொடுக்கலன்னா நான் ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன், படிக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே அதில் தான் வருதுன்னு அதில் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இப்போ இதுக்கெல்லாம் மாற்று தீர்வாக என்ன இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக தடுத்து தான் ஆகணும். அதில் நிறைய பசங்க பாதிக்குது. அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன வழிமுறை அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் ரங்கநாயகி, கரூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நேரடியாக அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா ரங்கநாயகம்மா, சொல்லுங்கம்மா. கரூர்லேருந்து பேசுகிறீங்களா? ஆமாங்க சார். நான் டெக்ஸ் பார்க்கில் லேடி கார்டா ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ணேன் சார். சரிங்க. திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. சரி. நான் ஜாபுக்கு போனது செக்யூரிட்டி சர்வீஸ்ங்கிறது கான்ட்ராக்ட் மூலமா. இது சரியா அப்படின்னு கேட்குறேன். சரிங்க. இப்போது வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க, அந்த வேலை கன்டினியூ பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்களா? கன்டினியூ பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஆமாம், கன்டினியூ பண்ணணும் சார். திடீர்னு நிறுத்திட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன். இது அது எப்படி
திடீர்னு வேலையை விட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் என்னோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக டெஃபினட்டாக. அதாவதுங்க இப்போது சிஸ்டம்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக மாறி போச்சு. எப்படின்னாக்கா எல்லாமே கான்ட்ராக்ட் விட்டுறாங்க. கான்ட்ராக்ட் ஆளுங்க நீங்கள் ஏதோ வந்து இப்போ கோர்ட்டில் போனால் கூட நீங்கள் கான்ட்ராக்டில் போய் பாருங்கள் அப்படின்றாங்க. கான்ட்ராக்ட் அதுக்கேற்றது சட்டங்களும் வந்து இன்னும் தெளிவாக சொல்ல போனாக்கா இந்த உழைக்கும் வர்க்கம் இருக்குது, உழைக்கிற ஆளுங்க, ஏழை எளியவங்க உழைக்கும் வர்க்கத்துக்கெல்லாம் வந்து சட்டங்கள் வந்து அந்தளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காகல. ஏற்கனவே சட்டங்களும் ஸ்ட்ராங்காக இருந்தது, இப்போ ரொம்ப 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 டைல்யூட் பண்ணிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ப்ரைவேட்டாகவும் விட்டு எல்லாத்துக்கும் டெண்டர் விட்டு அப்படி உண்டில் பண்ணாங்க. கவர்மெண்ட்டு சர்வீஸே அந்த மாதிரி விடுற அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் நீங்கள் உங்களுடைய கண்டினியூ பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் லேபர் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார், தொழிலாளர் சட்டத்தில் லேபர் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு மனு கொடுங்க, அவர் கூப்பிட்டு விசாரிப்பார். சரியான காரணம் இல்லாமல் உங்களை நிப்பாட்ட முடியாது, அவங்க தீர்வு காணலாம். சரியான காரணம் இல்லாட்டினாக்கா இவங்களை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துங்க, கன்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரேக் ஆச்சு இல்லை அதுக்கும் சம்பளம் கொடுங்கன்ற மாதிரி அவர் ஆர்டர் போடுவார். சார், இப்போ ரீசெண்டாக பரபரப்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆக்டர் விஜயோடைய ஒய்ஃப் சங்கீதா. அவங்க வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு நீதித்துறை அணுகிறாங்க. நம்ம சொசைட்டியில் ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்குது, இவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் வந்துட்டு நீதித்துறை அணுகிறாங்க அப்படின்னும் போது மக்களிடையே ஒரு பதட்டம் ஏற்படுது இல்லையா சார்? இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவதுங்க விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவங்க இப்போ நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை வந்து பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு சொசைட்டியில் டாப் லெவலில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லா வகையிலையும் பணப்பலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, இருந்தாலும் அவங்களுக்கு சொசைட்டியில் தனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால தான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது. அப்போது பெண்கள் வந்து கீழ்மட்டத்தில் இருந்தாலும் எந்த அளவுக்கு பணக்கார விஷயமா என்ன டாப் லெவலில் இருந்தாலும் ஒரே பிரச்சனை தான் சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை பொதுமக்களுடைய பார்வை. சட்டத்தில் என்ன பார்க்குறோம் நாங்கள் அப்படின்னாக்கா, ஒரு பெண் வந்து இந்த மாதிரி வராங்க அப்படின்னாக்கா அவங்கள சுற்றி உள்ளவங்க, அவங்க நெருக்கமானவங்க, அவங்கக்கிட்டேருந்து எந்த விதமான தீர்வும் கிடைக்கல அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கீழ்மட்ட உள்ள பெண்களுக்கு உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே நிகழ்வை ஒரு அரசியல் நோக்கர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, எப்பா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, இந்த நேரத்தில் சொல்லணும், இது வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இப்போ போய் கோர்ட்டுக்கு போகிறாங்களாம், இதெல்லாம் ஒரு விஜய் பேரை கெடுத்துட்டு அது மூலமாக ஓட்டை கம்மி பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் யாரோ ஒருத்தவங்க தூண்டி விட்றாங்க அப்படின்றது மாதிரி அரசியல் நோக்கர்கள் பேசுவாங்க. சார், யார் எப்படி பேசலாம் சரி தான், ஆனால் அவங்களுக்குள்ள இந்த தாக்கம் வந்து உண்மையிலேயே வந்து மோசமானது. அவங்களுக்கு சரியான ஒரு நிவாரணம் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் கிடைக்கணும்னு தான் என்னுடைய விருப்பம். ஓகே சார். சார், இப்போ தேர்தலில் வந்துட்டு இலவசம்னு சொல்கிறாங்க இல்லையா சார், இதுக்கு பதிலாக என்ன வாங்கலாம் சார்? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இப்போ இலவசத்தை விட இப்போ இந்த தேர்தல்ன்றது எதுக்கு வைக்கிறாங்க, மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணுன்றதுக்காக தான் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி அந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யணும்னு தான் நினச்சி இது பண்ணுறாங்க. இவங்க காசு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து யாரும் வந்து ஓட்டு போகிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. மக்களுக்கு வந்து பணம்ன்றது இந்த இலவசன்றது ஒரு தேவையில்லாத ஒன்று தான். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பண்ணால் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்தினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீங்கள் ஒரு வாட்டி காசு கொடுக்குறீங்க, அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம்லாம் யார் வந்து கொடுப்பா? இதே அவங்களுக்கு என்ன வந்துடாதா, நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குமான்ற எண்ணங்களை வந்து மக்களுக்குள்ளே திணிக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் உழைச்சி தான் சாப்பிடணும். அப்போ அந்த உழைக்கணுன்னா அந்த உழைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. அதுக்கான சோர்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அந்த சோர்ஸை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போ எப்படி எடுத்துகிட்டு வரலாம்? ஒரு சின்ன இப்போ நம்ம சைனாலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாடு ஏன் இன்றைக்கி இந்த அளவுக்கு முன்னேறிக்குன்னா ஒரு வீட்லேயுமே ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட்டே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், இதை பண்ணுங்கம்மா, இதை நாங்கள் எப்படி ஏற்றுமதி பண்ணோம், இறக்குமதி பண்ணோம், இதை எப்படி உற்பத்தி பண்ணி எல்லாமே நாங்கள் இது இருக்குது, இல்லாமல் இல்லை, நம்ம நாட்டில் இருக்குது, எல்லாமே எம்எஸ்எம்மில் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ அவங்கள ஒரு தொழிலதிபராக நீங்கள் உயர்த்திட்டிங்கன்னா அவங்களும் மேலே வளருவாங்க, நாடும் மேலே வளரும், கடனும் கம்மியாகும். நீங்கள் கடனை வாங்கி அந்த மக்கள் தரையில் நீங்கள் செலுத்த மக்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் சொல்லுங்கள்? இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி கடனை வாங்கிட்டீங்கன்னா இப்போ 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகும், வட்டி வந்து மாதமான 70 லட்சம் 80 லட்சம் கட்டுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இப்போ இவனுக்கு எப்போ அப்போ இந்த காசை கலெக்ட் பண்ணுறது எங்கேருந்து கலெக்ட் பண்ணலாம்? வரியை போடு,
அந்த தண்ணி வரி போடு, கரண்ட் பில்லை ஏற்று, எல்லாத்தையும் ஏற்றுன்னு சொல்லிட்டு மக்களை வந்து பிச்சு புழுங்குனா அப்போ அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? அதனால தான் சொல்கிறேன், அவங்களுக்கு இலவசம் கொடுக்கறத நிறுத்திட்டு என்னென்ன நன்மைகள்லாம் செய்யலாம். இப்போ எஜுகேஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்து மொத்தமும் வந்து இந்த ப்ரைவேட் இதுவே இல்லாமல் கவர்மெண்ட்டு தான் நடத்தணும்னு எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு அங்கே படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த நம்ம இப்போ நீட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லையா, இதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த எஜுகேஷனை மாற்றுங்க. +1 +2 படிக்கும் போதே இப்போ நீ வந்து டாக்டரேட் படிக்க போறியா, உனக்கு அதுக்கு மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு அந்த நீட்டுக்கு எழுதுகிற மாதிரி உனக்கு நான் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரேன்னு மாற்றுங்க. சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எழுதிட்டு அவங்கள படிக்க வச்சுட்டு மார்க் எடுத்து வச்சுட்டு அந்த மார்க் யூஸ் இல்லாமல் போகிறதுக்கு படிக்கிறது வேஸ்ட்டு தானே. நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றினீங்கன்னா அவன் ஈஸியாக போய் அங்கே போய் எழுத போகிறாங்க, எக்ஸாம் எழுத போகிறாங்க, நீட்டுக்கு பாஸ் ஆகிட்டு வர போகிறாங்க, அவனுக்கு சீட்டு கிடைக்க போகுது, திறமை உள்ளவனுக்கு சீட்டு கிடைக்க போகுது. இதில் ஒன்றும் பெரிய ஒரு இதனால வந்து இந்த மேஜிக் பண்ணக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. ஸோ ஏமாற்றாமல் அதே மாதிரி ஒயின் ஷாப், இந்த ஒயின் ஷாப்பை மேக்ஸிமம் இதை மூடிட்டாலே வந்து இந்த மதுபானாலை மூடிட்டாலே வந்து பாதி பிரச்சனை நாட்டில் வந்து நடக்காது. ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வருமானம் வந்து அதை நோக்கி தான் பயணம் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஆனால் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுத்தினா நல்லது. ஆனால் யாரும் வந்து அதுக்கு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வருமானம் வரதுக்கு பல வழிகள் இருக்குது. இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிற அளவுக்கு மக்களை உயர்த்தி விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு வர தொடங்கிடும். அதை ஏன் பண்ண மாட்டாங்க? அவங்கள ஏன் இன்னும் வந்துட்டு கையேந்தக்கூடிய நிலையிலேயே வைக்கக்கூடாதுன்றதான் என்னோட இது. வந்து கை ஏந்தக்கூடாது, அவங்க கொடுக்கணும். இந்த நான் இவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ வரி கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த நிலையை மக்களை நீங்கள் உயர்த்துற அளவுக்கு திட்டங்களை எடுத்துகிட்டு வாங்க. நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் தயவு செய்து யாரையும் வந்து கையேந்துற அளவுக்கு இல்லாமல் அவங்க கொடுக்குற அளவுக்கு அவங்கள வளர்ச்சி அடைய வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நமக்கு வந்து இந்த தேர்தலில் ஒரு அந்த மாதிரி ஒரு திட்டங்களை எடுத்துகிட்டு வரணும். அதுதான் வந்து நாட்டுக்கு தேவையானதாக இருக்கும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. இப்போ கரண்ட்டாக தேவையான விஷயங்களை ரொம்பவே தெளிவாக எடுத்துரைத்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். சரிங்க. வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க? லைன்ல இருக்கா சார்? நல்லா சொன்னாரு. ஓகே சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? என் பெயர் மகேந்திரன். ஓகே மகேந்திரன், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் அதுக்காக வேண்டி ஒரு ஒரு வேலைக்கு இல்லாம வந்து அவங்க படிக்கிறாங்க. படிக்கும் போதே வேலை வெட்டியில தான் படிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம அவங்க ஜாலியா சுத்தத்துக்காக அவங்க பயன்படுத்துறாங்க, தப்பு கிடையாது. இப்போ இருக்கிற ஜனத்தொகையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லா வேலை வெட்டிலையும் ஏதோ ஒரு பொழுது வேலை ஏதோ ஒரு போவாங்க, ஒரு வேலை வெட்டி செய்வாங்க, ஏதோ கூலி வேலைக்கு போவாங்க. ஆமா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க ஜாலி. சார் உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூட நான் சொல்ல வரேன். சார் வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க? ஆமா மேடம், நான் இங்க சுரேஷ் வேலைச்சேரியிலிருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து டிவிக்கு விஜய் வந்து அவர் கட்சி வந்து அவர் வந்து இதான் முஸ்லீம் வந்து எலெக்ஷன்ல நிக்க போறாரு. 27 வருஷம் கழிச்சு அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்றாரு. இதனால வந்து குப்பை ரீதியா வந்து அவர் எலெக்ஷன்ல நிக்க முடியாம இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா இல்லைங்க. இது வந்து அவங்களுடைய குடும்ப பிரச்சனை. அதுக்கும் இவங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க குடும்ப பிரச்சனையே அவங்க குடும்பம், அது வந்து எந்த முறையில் அவங்க அணுகணுமோ கோர்ட் அணுகி அவங்க அதை தீர்த்துப்பாங்க. இதுக்கும் அவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ பெண் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லையோ அதே அளவுக்கு ஆண் குழந்தைகளுக்கும் இப்போ வந்துட்டு பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக இருக்குது. இந்த மிருகத்தன்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ரொம்ப அப்யூசிவாக இதை பயன்படுத்துகிறாங்க சார். நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, பாதிக்கப்படுறது வந்து பெண் குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, இல்லைன்னு சொல்கிறேன், அதிகபட்சமாக. அதுக்கு ஆண் குழந்தைகளும் கொஞ்சம் பேர் அங்கங்கே பாதிக்கப்பட தான் செய்கிறாங்க. இதில் என்ன விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு 100 கேஸு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, 100 மேட்ரு வருதுனாக்கா அதில் 10 தான் போலீஸ் ஸ்டேஷன் போகுது. 90% இது வெளியே சொன்னால் வெக்கமாச்சே, நம்ம குடும்பமானம் போயிடுமே இப்படின்றதுக்காகவே அப்படியே நொந்து நூலாகி 90% மறைச்சிட்றாங்க. 10% போகுது. அந்த 10%ம் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபில்ட்ரு பண்ணி ஒன்று தான் எடுப்பாங்க. ஏன்னா போலீஸுக்கு வந்து அவங்க எடுக்க மாட்டாங்களே, அவங்க எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இவங்க அந்த விட்னஸ் சரியாக வராது, கரெக்டாக கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க வந்தாலும் கூட. ஸோ அதனால் போலீஸ் வந்து 10 கேஸில் ஒன்று தான் தேரும்.
அந்த ஒரு கேஸு சப்போஸ் கோர்ட்டில் போதும் வச்சுங்க, அந்த கோர்ட்டில் விட்டு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அதில் ஒரு 100 கேஸில் ஒரு 10 கேஸு தான் வந்து தெளிவாக நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். போக்சோ கோர்ட்டில் ஒரு 10 கேஸ் வருது அப்படின்னாக்கா நல்லா தெரிஞ்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பாதிச்சிருக்காங்கன்றதை நினைவே வச்சுக்கணும். ஏன்னா வெளியில் வராமல் இருக்குது. இதெல்லாம் வந்து மாற்றம் வரணுன்னாக்கா சின்ன வயசுலேருந்தே ஆண் பெண்ணுக்கு அவங்கவுங்க நிலைமையை சொல்லி ஒரு டிசிப்ளின், ஒரு லைஃப்பில் செல்ஃப் டிசிப்ளினை வளர்க்கக்கூடிய விதத்தில் இந்த சொசைட்டி அவங்கள நோக்கி பயணம் செஞ்சால் தான் இது குறையுமே ஒழிய, இல்லைன்னா இது வரவே வராது. ஏன்னா அந்த பாலியல் குற்றன்றது வந்து பாருங்கன்னா பிளான் பண்ணின்றதுலாம் வேறு விஷயம். நிறைய மேக்ஸிமம் வந்து சின்ன பசங்க எதிர்பாராதமாக அது விளையாட்டுத்தனமாக செய்கிறது. இன்னொன்று பெரியவங்களாம் அந்த செகண்டில் ஃப்ராக்ஷன் செகண்டில் மதியை இழக்கிறது, இந்த மாதிரிலாம் தான் நிறையா பாதிக்கிறாங்க. என்ன சொல்ல வரேனாக்கா, நீங்கள் சின்னதுலேருந்தே இந்த சொசைட்டி அவங்கள நோக்கி பயணம் செஞ்சு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வர வச்சா தான் இதெல்லாம் குறையுமே ஒழிய பாதுகாப்பு இல்லைன்னா இல்லை. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். அன்பரசு. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க ரொம்ப சுருக்கமா சார் கிட்ட கேட்டுடுங்க. சொல்லுங்க சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இப்ப கோர்ட்ல இப்ப கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஸ்டேஷன்ல எடுத்துக்கல. சரிங்க. இப்ப நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்டா வந்துட்டு போட்டிருக்கோம் கோர்ட்ல போட்டு, அதனுடைய ப்ராசஸ் எப்படிங்க சார்? இப்ப அவரு வந்துட்டு எங்க அட்வொகேட் ப்ராசஸ் பண்ணி சிஎம்பி நம்பர் ஆச்சு அப்படின்ட்டு திரும்ப ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் மாரி எழுதி கொடுத்து கேஸ் எஃப்ஐஆர் போட்டு தரணும்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்குமே பண்ணல. அதுவும் ஒரு 15 நாள் ஆச்சு. சரிங்க. இல்ல இப்போ கோர்ட் டைரக்ஷன் வாங்கிட்டாங்களா எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு? ஆமா சார், அப்படி சொல்லிதான் டைரக்ஷன் எங்க கையில தரல சார். அவங்க டைரக்டா வந்துட்டு ஸ்டேஷனுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னுட்டு நாங்க ஸ்டேஷன் போய் திரும்பி கம்ப்ளைண்ட் ரைட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. யார் கொடுக்க சொன்னது? அட்வொகேட் அந்த மாதிரி எங்களை ரைட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க சார், கோர்ட்ல டைரக்ஷன் போட்ட பிறகு. சரிங்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனாலும் கொடுங்க. ஆனா கோர்ட் நீங்க டைரக்டா கோர்ட்ல வந்து பிரைவேட் கம்ப்ளைண்டா கொடுத்துருந்தீங்கன்னா அது கோர்ட்டு தான் மானிட்டர் பண்ணி என்கொயரி பண்ணோம். அவங்க வந்து போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்க இதை வந்து என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்க வந்து சரியான முறையில் இருக்கான்னு சொல்லி பார்த்துங்க. இல்லைன்னா போலீஸ்கிட்ட போய் நீங்க ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ, அவங்க சரியா நடவடிக்கை எடுக்கலைன்னா திரும்பி அது கோர்ட்ல வந்துட்டு நீங்க பெட்டிஷன் போடுங்க. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சி வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த சமுதாயத்தில் வந்து பாதுகாப்பே இல்லை. அதுக்கான சட்டத்தில் வந்துட்டு வலிமையாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிவை வந்து மக்களிடையே ஏற்படுத்தி கொடுத்த கலைச்செல்வன் சாருக்கும் விஜயகுமார் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும். சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அணுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எனக்கு ஹலோ SOB அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகத்தை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.